சந்தியா ராகம் சரியில்ல. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கார்த்தி அவங்க லவ்வர் சொன்னதும் தனலட்சுமி அவங்கள கட்டிப்பிடிச்சு முத்தம் குடுக்குற மாரி கார்த்தி கனவு கண்டுறாங்க. தனம் போதும் போதுங்கிறாங்க. கோச் உங்களுக்கு என்னாச்சு? அப்படின்னு தனம் கேட்கும்போது அப்பதான் கண் முழிச்சு பார்க்குறாங்க. ஓ! இது கனவா? தனம் என்னோட லவ்வர் சொன்னதும் நான் என்னென்னமோ நினைச்சிட்டேன்னு சொல்றாங்க கார்த்தி. என்னைய மன்னிச்சிடுங்க கோச்சுன்னு சொல்லி தனம் அழுதுட்டு இருக்கிறாங்க. என்ன நம்ம காதல சொன்னா சந்தோஷப்படுவீன்னு பார்த்தா நீ ஏன் அழுகுறேன்னு கேட்குறாங்க கார்த்தி. என்னைய மன்னிச்சிடுங்க கோச், உங்க காதலுக்கு பதில் சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கிறேன் நானு. எங்க வீட்ல எனக்கு வேற ஒருத்தரோட கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நாளைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம். இவ்வளவு நாளா உங்க பதிலுக்காக காத்திருந்த போது சொல்லாம இப்ப வந்து சொல்றீங்களே, இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பமான்னு கேக்குறாங்க. எனக்கு விருப்பம் இல்லதான். ஆனா என் வீட்ல அவங்க கேட்கும்போது என்னால இத பத்தி சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க நடந்தது அத்தனையும் சொல்லிட்டு இருக்காங்க. மாயாவை கேட்டதுக்கு பதிலா தனாவை கேட்டிருந்தீங்கன்னா நான் கொடுத்திருப்பேன்னு எங்க அப்பா என் மேல அவ்வளவு நம்பிக்கையா உறுதி சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க தனா. உங்க பொண்ணு கேட்டு முடிவு சொல்லுங்கன்னு கூட சொன்னாங்க. ஆனா நான் எடுக்கிற முடிவை என் பொண்ணு எப்பவும் மறுத்து பேச மாட்டா. நான் எடுக்கிற முடிவு தான் என் பொண்ணோட முடிவுன்னு எங்க அப்பா என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க தனம். நான் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்காது. எல்லாம் விதிப்படியே நடக்கட்டும். விட்டுருங்க கோச்சுங்கிறாங்க தனம். தனம் இதை இப்படியே விட முடியாது. நம்ம காதல் விஷயத்தை உங்க அப்பா கிட்ட சொல்லு. நான் கார்த்தியை விரும்புறேன்னு இப்பவே போய் சொல்லு போ அப்படிங்கிறாங்க. நான் எப்படி இப்ப போய் இதை சொல்லுவேன்னு தனம் கேட்குறாங்க. ஆமா நீ தான் சொல்லி ஆகணும். நம்ம காதல் குடும்பம்னு அடுத்த கட்டத்துக்கு போகணும். நிச்சயமா நீ உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு. கண்டிப்பா ஒத்துக்குவாருங்கிறாங்க. ஒத்துக்கலைன்னா என்ன பண்றதுன்னு கேட்குறாங்க. அவர் ஒத்துக்க மாட்டாருன்னு தான் நீ இப்படி சொன்ன. ஆனா பேட் மேட்லயும் அவரே முன்னால வந்து அவர் ஒத்துக்கிட்டாரா இல்லையா? இதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாத. இப்பவே போய் சொல்லு. கண்டிப்பா ஒத்துக்குவாருங்கிறாங்க கார்த்தி. வருங்காலம் நம்ம கையில. நீ இப்பவே போய் உங்க அப்பா கிட்ட பேசு. கண்டிப்பா ஒத்துக்குவாரு. என்னால எப்பவுமே எதுக்காகவும் உன்னை நான் விட்டு கொடுக்க முடியாது. நீ இப்பவே போய் உங்க அப்பா கிட்ட பேசுன்னு சொல்லும்போது காலேஜ் பெல் அடிக்குது. கோச் கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்புன்னு சொல்றாங்க. உடனே தனமும் கிளம்பி போறாங்க. போய்கிட்டு இருக்கிற தனத்தை மறுபடியும் கூப்பிட்டு ஐ லவ் யூ சொல்றாங்க கார்த்தி. இதை கேட்டு சந்தோஷப்பட்டு திரும்பி போறாங்க தனம். தனம் வீட்டுக்கு வந்ததா மணிவண்ணன் பாக்குறாங்க. என்னது அதுக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டாலே, ஒருவேளை சாப்பாட்டுக்கு இது ஏதாவது மறந்து வச்சுட்டு போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு மணிவண்ணன் தனம் தனான்னு கூப்பிடுறாங்க. தனத்தோட காதலியே விழாம வெகு வேகமா போயிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள. என்ன ஆனாலும் சரி அப்பா கிட்ட நம்ம லவ் மேட்டரை சொல்லியே ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தனம் போயிட்டே இருக்கிறாங்க. எதிர பாட்டி வராங்க. என்ன தனம் இது இப்பதானே போனேன் அதுக்குள்ள திரும்பி வந்துட்டு உடம்புக்கு சரியில்லையான்னு கேக்குறாங்க. இல்ல பாட்டி அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி அம்மா எங்கேங்கிறாங்க. ரூம்ல தான் இருக்கான்னு சொல்றாங்க. அவங்க அம்மாவையும் அப்பாவையும் தேடிக்கிட்டு போறாங்க தனம். தனம் அவங்க அம்மா ரூமுக்கு பக்கம் போறாங்க. அப்பாவும் அம்மாவும் பேசிட்டு இருக்கிறத நின்னு கேக்குறாங்க. நல்ல வேலைங்க இந்த புவனேஸ்வரி ஏதாவது பிரச்சனை பண்ணுவாளோன்னு நினைச்சேன். எதுவும் நடக்கலைங்கிறாங்க ஜானகி. ஆமா நானும் அப்படிதான் நினைச்சேங்கிறாங்க ரகுராம். ஜானகி அவ முன்ன மாதிரி இல்ல. பஞ்சாயத்துல அவ பேசும்போதே அவ மாறிட்டான்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. நான் சொல்றது எல்லாமே அவ காதல் வாங்க ஆரம்பிச்சிருக்கா. அவ புரிஞ்சுக்கிறதுக்கு 20 வருஷம் ஆச்சு பாரு அப்படின்னு ரகுராம் சொல்றாங்க. நல்ல வேலைங்க எப்படியோ அவ புரிஞ்சுக்கிட்டா. நம்ம தனமும் சம்மதிச்சிட்டாங்க. ஜானகி இந்த பிரச்சனை இவ்வளவு சுலபமா முடிஞ்சதுக்கு காரணமே நீயும் நானா கிடையாது. நம்ம தனம் தான். என் பொண்ணு கொடுப்பேன்னு நீங்க சொன்னதுமே புவனேஸ்வரி சரின்னு சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அவ கேட்ட போது மாயா என்ன சொல்லுவானான்னு எனக்கு பயமாவே இருந்துச்சு. முடிவெடுக்க முடியாம குழப்பத்துல இருந்தா. ஆனா என்ன தனாவையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமோன்னு எனக்கு தோணுது. அவ நம்ம பொண்ணு ஜானகி. அவளை கேட்டிருக்கவே வேண்டியதில்லை. கேட்டிருந்தா தான் தப்பா நினைச்சிருப்பா. அவ எங்கேயும் எப்பவும் நம்மளை தலைகுனிய வைக்க மாட்டா. ஆம்பளை பிள்ளை தான் எப்பவுமே ஒரு குடும்பத்துக்கு பெருமை சேர்த்து தருவான்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பொண்ணு தான் நம்மளுக்கு குடும்பத்துக்கு பெருமை சேர்த்து தர்றா. அந்த நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருந்துச்சு. மாயான்னு சொல்லும்போது நான் யோசிக்கும்படி இருந்தது. தனான்னு சொல்லும்போது யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு எனக்கு தோணுச்சுங்கிறாங்க. ஜானகி தேவையில்லாம மனசை போட்டெல்லாம் குழப்பிக்காதீங்கிறாங்க. ஆமாங்க தனா மேல நீங்க இவ்வளவு நம்பிக்கையா இருக்கீங்க. நிச்சயமா தனா நம்ம நம்பிக்கையை காப்பாற்றுவாங்க. தனாவுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் நிறைய நாள் கடவுள்கிட்ட வேண்டியிருக்கேங்கிறாங்க. ஆமாங்க கடவுளுக்கு காது கேட்டுச்சு. அதனாலதான் தனாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையே அமைஞ்சிருக்கு. பாத்தீங்களா கடவுள் அமைச்சிருக்காருன்னு சொல்றாங்க ஜானகி. அவளுக்கு அமைஞ்சிருக்கிற வாழ்க்கையினாலதான் இன்னைக்கு இந்த ஊரும் குடும்பம் எல்லாமே அமைதியாவும் நிம்மதியாவும் இருக்க போறோங்கிறாங்க ரகுராம். அவ கல்யாணத்தை நான் எப்படி ஜாம் ஜாம் நடத்த போறேன் பாருன்னு சொல்றாங்க. ஜானகி இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஜானகி ரகுராம் ரெண்டு பேரும் சொல்லி சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. வெளியில நின்று தனம் அழுதுட்டே போறாங்க. தனம் ரூம்குள்ள போனதும் அங்க கையில கொண்டு போன பேக்கு, அங்க இருந்த பொருள், அவங்க இருந்த திங்ஸ் எல்லாமே தூக்கி வீசி உடைச்சிட்டு இருக்கிறாங்க. மாயாவை கேட்டதுக்கு பதிலாக என் பொண்ணு தனலட்சுமியை கேட்டிருந்தா நான் சரின்னு சொல்லியிருப்பேன்னு அப்பா சொன்னதை நினைச்சு பார்த்து அழுகுறாங்க. என்னோட முடிவு கேட்காமையே அப்பா இப்படி சொல்லிட்டாங்களேன்னு அழுகுறாங்க தனம். ஒரு பக்கம் கோச் ஐ லவ் யூ சொல்றாங்க. இதை கேட்ட தனம் மறுபடியும் குமரி குமரி அழுகுறாங்க. இன்னொரு பக்கம் அப்பாவை பார்க்க போனபோது நம்ம பொண்ணு எப்பவும் எந்த இடத்துலயும் நம்மளை தலகுனிய விட மாட்டான்னு சொல்லியிருக்காங்க. எந்த காரணத்துக்காகவும் உன்னை நான் விட்டு கொடுக்கவே முடியாதுன்னு கோச் ஒரு பக்கம் சொல்றாங்க. அப்பாவும் கோச்சும் சொன்னதை மாத்தி மாத்தி நினைச்சு பாக்குறாங்க தனம். கடவுளே நான் என்னதான் தப்பு பண்ணேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு அழுகுறாங்க தனம். எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு சாரு அப்பதான் உள்ள வர்றாங்க. எதுவுமே தெரியாத மாதிரி தனக்கிட்ட பேச்சு கொடுக்கலாம் அப்படின்னு பேச்சு கொடுக்குறாங்க. என்ன தனம் ஏன் இப்படி எல்லாம் கலைச்சு வச்சிருக்க? உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா கீழே அப்பவே நீ சொல்லிருக்கலாம்லங்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சமாளிக்கிறாங்க தனம். வெறுப்ப எடுத்த முடிவு பிடிக்காம தானே அந்த வெறுப்புல தானே இதெல்லாம் நீ தூக்கி எறிஞ்சிருக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கொஞ்ச நேரம் தனியா இருக்கு விடு சாரு ப்ளீஸ்ன்னு கெஞ்சுறாங்க. தனம் எனக்கு எல்லாம் தெரியும். கார்த்திக் வேற நீ லவ் பண்ற. ஆனா வீட்டுல ஒன்னும் கேட்காம இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. உன்னோட கோவம் நியாயமானதுதான். இல்ல அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நீ ஏன் எதுவும் கற்பனை பண்ணிக்காதீங்கிறாங்க தனம். தனம் கார்த்தி உனக்கு போன கிஃப்டா கொடுத்த போதே எனக்கு தெரியும் இது காதல் தான் போய் முடியும்னு.
இது ஒண்ணும் தப்பில்ல. நீ காதலிக்கிறதுலயும் ஒண்ணும் தப்பில்ல. ஒரே வயசுல இருந்துகிட்டு உன்னோட காதல நான் புரிஞ்சுக்காம இருப்பேன்னா என்ன? காதலிக்கலைனால நீ என்கிட்ட பொய்யெல்லாம் சொல்ல வேண்டாம். காதலோட வலி ஒரு அற்புதமானது தானோ. அத அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் சுகம், துக்கம் எல்லாமே தெரியும். நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியலங்கிறாங்க தானோ. கார்த்திகையும் என்னால விட்டு கொடுக்க முடியாது. அதே நேரத்துல என் அப்பாவோட பேச்சையும் என்னால மீற முடியாது. அச்சச்சோ! உன்னோட நிலைமை எனக்கு புரியுது தானோ. ஆனா ஒரே நேரத்துல 2 குதிரையில சவாரி பண்ண முடியாது. கார்த்திகா இல்ல உங்க அப்பாவான்னு நினைக்கும்போது 2மே நம்மளுக்கு முக்கியமானதுதான். ஆனா உன் வாழ்க்கையை தீர்மானிக்க வேண்டிய முடிவு உன் கையில தானே இருக்கு. எது முக்கியங்கிறது உனக்கு தான் என்னை விட நல்லா தெரியும் தானோ. உனக்கு பிடிச்ச பேட்மிண்டன் விளையாடணும்னு நீ எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போனீங்க. அப்படி போனதுனால தானே கேமும் உனக்கு கிடைச்சது, இந்த குடும்பமும் ஒத்துக்குச்சு. உன் அப்பா எப்படி இந்த பேட்மிண்டனை ஏத்துக்கிட்டாரோ அதே மாதிரி உன்னையும் ஏத்துக்கு வருதானோ. 2 பக்கம் நியாயம் இருந்தாலும் முடிவெடுக்க வேண்டிய இடத்துல நீ இருக்கதானோ. இங்க இருக்கிற பெரிய பிரச்சனையே என்ன தெரியுமா? நீ ஆசைப்பட்டதை வெளியே சொல்ல முடியாம தவிக்கிறது தான். ஆசைப்பட்டதை அடைய முயற்சி செய்யலைன்னா அது நம்ம கையை விட்டு போயிருந்தானோ. போராடணும் தானோ. நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை எவ்வளவு முக்கியம்னு இவங்க எல்லாத்துக்கும் நீ புரிய வைக்கணும். மாதிரி சொன்னேன்னா அவங்க ஏத்துக்க போறாங்கங்கிறாங்க. அதுதான் எப்படின்னு தானோ கேக்குறாங்க. இங்க பாரு தானோ, சில பேர்த்துக்கு சொன்னா புரியும், சில பேர்த்துக்கு செஞ்சு காட்டினா தான் புரியும். உனக்கு பிடிச்ச பேட்மிண்டன் விளையாட நீ எப்படி போனேன்னு கேக்குறாங்க. வீட்டுக்கு தெரியாம தான் போனேங்கிறாங்க தானோ. இப்பவும் அதே மாதிரி தான். வீட்டுக்கு தெரியாம நீயும் காட்டியும் ஓடி போயிருங்க. ஐயோ! அதெல்லாம் முடியாது சரு. இது மட்டும் வீட்ல நடந்துருச்சுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு தெரியுமா? தனம் பிரச்சனையெல்லாம் வரும். இதுவும் எனக்கு தெரியும். ஆனா கலகம் வந்தா தான் ஒரு நியாயம் பிறக்கும். அதனால தான் நான் உன்னை இப்படி செய்ய சொல்றேன். ஐயோ! இப்படியெல்லாம் என்னால செய்ய முடியாது. என்னால முடியவே முடியாதுங்கிறாங்க தனம். அப்படின்னா உங்க அப்பா பார்க்குற மாப்பிள்ளையவே நீ கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன தனம் அப்படி பார்க்குற? நான் சொல்றதுதான் சரியான வழி. நீ கார்த்திக் சாரை கூட்டிக்கிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கோ. கொஞ்ச நாள் வெளியில இருந்துட்டு அப்புறம் திரும்ப வீட்டுக்கு வந்துருங்க. அதுக்குள்ளேயே இங்க எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும். நீங்க திரும்ப வந்ததுக்கு அப்புறமா அவங்க ஏத்துக்கிறத தவிர வேற வழியே இல்ல. இதுதான் யூனிவர்ஸோட டெக்னிக். இது தவிர வேற வழியே இல்ல தனோ. இதுக்கு கார்த்திக் ஒத்துக்குவாரான்னு எனக்கு தெரியலையே சாருங்கிறாங்க. சரி நீ கார்த்திகிட்ட பேசு, ஒத்துக்க வை. உன் மேல இருக்கிற காதல் உண்மையா இருந்தா நிச்சயமா ஒத்துக்குவாரு. சில விஷயம் கைமீறி போகும்போது நம்ம கஷ்டமான முடிவுகளை எடுத்துக்கத்தான் வேணும். நமக்கு தேவைன்னா சில முடிவுகள் நம்ம எடுத்துதான் ஆகணும் தானோ. நீ ரொம்ப யோசிக்காத, முதல்ல கார்த்திகிட்ட பேசு இரு அப்படின்னு சொல்லிட்டு போய் போன் எடுத்துட்டு வராங்க. சாரு தான் கார்த்திக்கு போடுறாங்க. தனா பேசுறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு சாரு நம்ம விஷயத்தை பத்தி உங்க அப்பா கிட்ட பேசினியான்னு கேக்குறாங்க. கார்த்தி தனா வேலை இந்த விஷயத்த சொல்ல முடியாது, நான் அவ ஃப்ரெண்டு சாரு பேசுறேங்கிறாங்க. கூடிய சீக்கிரம் இந்த வீட்டுக்கு மருமகளா போறவ தனா பக்கத்துல தான் இருக்கேன், இருங்க கொடுக்குற பேசுங்கன்னு சொல்லி தனா கிட்ட கொடுக்குறாங்க. எதுவும் பிரச்சனை இல்லையேன்னு கார்த்தி சொல்றாங்க. பெரியப்பா வாக்கு கொடுத்ததுனால இது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுங்கிறாங்க சாரு. அதனாலதான் தனா எதுவுமே பேச முடியல. அவளுக்கு கூடிய சீக்கிரம் நிச்சயமாக போகுதுங்கிறாங்க சாரு. அப்போ எங்களோட லவ் அவ்வளவுதானான்னு கார்த்தி சொல்றாங்க. டென்ஷன் ஆகாதீங்க கார்த்தி, அதுக்கு ஒரே வழி இருக்குங்கிறாங்க சாரு. அது என்ன வழின்னு கார்த்தி கேக்குறாங்க. நீங்களும் தனாவும் இந்த ஊரை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறதா ஒரே வழிங்கிறாங்க சாரு. ஒரு சிச்சுவேஷன் கொஞ்சம் கெடுதலா தான் இருக்கும், இருந்தாலும் நீங்க தாமதிக்கிற வரைக்கும் உங்க கல்யாணத்துக்கு வாய்ப்பு கம்மியா தான் இருக்குங்கிறாங்க சாரு. இந்த வீட்டுக்கு நான் மருமகளா வரப்போறேன், நானே இப்படி சொல்றேன்னா அப்ப சூழ்நிலை எப்படி இருக்கும்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. தனாவை இது ஒத்துக்கிட்டாங்கிறாங்க. சரி தனா வந்தா நான் கூட்டிட்டு போறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லைன்னு சொல்றாங்க கார்த்தி. சரி நான் எப்போ வரட்டும் எங்க வரட்டும்னு கேக்குறாங்க கார்த்தி. இன்னைக்கு நைட்டே நீங்க கிளம்பிருங்க, இல்லைன்னா நாளைக்கு இன்னொருத்தவங்க தனாவுக்கு நிச்சயம் ஆயிடுங்கிறாங்க சாரு. சரி தனா எப்படி வீட்டை விட்டு வெளியே வருவான்னு கேக்குறாங்க. தனாவை வீட்டை விட்டு வெளியே கொண்டு வர்றது என்னோட பொறுப்பு, நீங்க எங்க வரணும் எப்படி வரணும்னு சொன்னீங்கன்னா போதுங்கிறாங்க. கார்த்தியும் எங்க வரணும்னு ரகசியமா சொல்லி முடிக்கிறாங்க. சரி அவளை கூட்டிட்டு வர்றது என்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க சாரு. கார்த்தியே சரின்னு சொல்லிட்டாரு, நீ என்ன யோசிக்கிறேன்னு கேக்குறாங்க சாரு. இல்ல அப்பா நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன சேர்த்துக்கு வரான்னு கேக்குறாங்க. தானோ உங்க அப்பாவுக்கு நீ ஒரே பொண்ணு, உன்னை ஒதுக்கி வச்சுட்டு அவரால் வாழவே முடியாது. நீ ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா நிச்சயமா ஏத்துக்குவாருன்னு சொல்றாங்க. நீ சொல்ற மாதிரி எனக்கு வேற ஆப்ஷனே இல்ல, கண்டிப்பா நான் கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் எந்த வழி வேணாலும் தேடுவேன்னு நினைச்சுக்கிறாங்க. தாமாடி இதுதாண்டி எனக்கு வேணும், இந்த அவமானம் தாங்க முடியாம உங்க அப்பாவும் அம்மாவும் அவமானப்பட்டு நிக்கிறத நானும் பார்த்து சந்தோஷப்படணும்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க சாரு. சாரு மகாலிங்கத்துக்கு போன் பண்றாங்க. என்னம்மா கண்ணு என்ன தங்கம் சொல்லு, அங்க ஏதாவது பிரச்சனையாங்கிறாங்க. பிரச்சனை நமக்கு இல்லப்பா அவங்களுக்கு தாங்கிறாங்க. அதுதானே நம்மளுக்கு வேணுங்கிறாங்க மகாலிங்கம். அவங்க தான் எது பண்ணனாலும் தப்பிச்சிடுறாங்களேங்கிறாங்க. இந்த தடவை அவங்க தப்பிக்கவே முடியாதுப்பாங்கிறாங்க. சரி அப்படி என்ன திட்டம் போட்டு வச்சிருக்கேன்னு கேக்குறாங்க மகாலிங்கம். சாருவுக்கும் கார்த்திக்கும் இருக்கிற காதல் விஷயத்தையும் அவங்க 2 பேர்த்தையும் வீட்டை விட்டு வெளியே கலப்புற விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க சாரு. புவனேஸ்வரி வெடிஞ்சதும் தட்டு மாத்த வருவா, பொண்ணு கூப்பிடுங்கன்னு சொல்லுவா, அப்ப எல்லாமே வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துடுங்கிறாங்க சாரு. அதுக்கப்புறம் ரகுராம் எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம வைக்கிறதாப்பா இந்த வீட்டுல சட்டங்கிறாங்க. இதை கேட்டு மகாலிங்கம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒருவேளை தனாவுக்கு பதிலா சாருவை புவனேஸ்வரி அவங்க வீட்டு மருமகளா ஏத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்.